அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை ஓடும் நதியின் ஓசை முதல் பாகம். இதன் ஆசிரியர் வே. இறையன்பு அவர்கள். பதிப்பகம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது 2009 வெளிவந்திருக்கு இந்த நூல். இது ஒரு சுய முன்னேற்றத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ஆரம்பிக்கிறப்பே சொல்கிறாரு அவருடைய முன்னுரையில், எனக்கு என்ன சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, நான் என் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த நூல் உரையே அது முன்னுரையில் கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்குறப்ப இதில் உள்ள 25 டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காரு. ஒரு கட்டுரை ஃபார்மில் தான் இந்த புக்கு இருக்குது. ஒரு அத்தியாயத்துலேயும் பல ஆழமான கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதாவது ஒரு நூலகத்துக்கு போயிட்டு பல புக்கை படிச்சுட்டு நிறைய கெயின் பண்ணுவீங்கள்ல, அதை மாதிரி இந்த ஒரு நூலை படிச்சுட்டு நீங்கள் பல அறிவுள்ள கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இறையன்பு சார்னாவே ரொம்ப டீப்பாக என்ன சொல்கிறது, கருத்துக்களை கொடுப்பவர் தானே. அந்த மாதிரி இந்த நூலும் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கினேன் தான் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நண்பர்கள் தேர்ந்தெடுப்பதுலேருந்து அடுத்து உணவும் உணவை சாப்பிட்றப்ப எப்படி நம்ம சாப்பிட்ணும், அதை ஆழ்ந்து சுவைச்சி ரசித்து சாப்பிட்ணும். எதையோ திங்க் பண்ணிக்கின்னு நம்மளும் சாப்பிட்டோன்ற பேருக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அவசரமாக செய்யாமல் நின்று நிதானமாக வேலை செய்யணும்னு சொல்கிறது, படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அது ஒரு வழி தான், அதுக்கடுத்து மற்ற எல்லாம் நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதை மாதிரி பல விஷயங்களை இவர் இதில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஊக்கம் கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த நூலை வாங்கி கண்டிப்பாக எல்லாரும் படிக்கலாம். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.